உங்களை அழிவுக்குள்ளாக்கும்படிக்கு வழிநடத்தும் சத்துருவின் தந்திரங்கள். அதாவது ஆவிக்குரிய மனிதனா இருக்கட்டும், இல்ல சபையா இருக்கட்டும், எப்படியாவது அந்த ஆவிக்குரிய சபைக்குள் உள் நுழைய வேண்டும் என்று சொல்லி சத்ரு தன்னுடைய தந்திரங்களை முதலாவது செயல்படுத்துவார். வெளியிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து சபையை உடைக்க பிரயாசப்பட மாட்டார். வெளியிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து உன்னை விழத்த நிச்சயமா நினைக்க மாட்டார். சபைக்குள்ளிருந்தே ஒரு மனிதனை எழுப்புவார். அப்படிதான் இங்க அகிதோலேப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை பார்க்க முடிகிறது. அந்த அகிதோலேப் தாவீது ராஜாவினுடைய அரண்மனையில் மந்திரியா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் தாவீது ராஜாவுக்கு ஆலோசனைக்காரன். அவனுடைய ஆலோசனை எப்படியா இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வாக்கை போலவே இருக்குமா. தேவனுடைய வாக்கை போலவே அவன் ஆலோசனை சொல்வானா. ஆனால் காலம் கடந்து வரும் பொழுது தன்னுடைய மகனாகிய தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் போது இந்த அகிதோலேப் தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் ஆலோசனை சொல்லுகிறவனாய் இல்ல, அப்சலோமுக்கும் ஆலோசனை சொல்லுகிறவனாய் அங்க பார்க்க முடிகிறது. அப்சலோமை தாவீதுடைய மகனாயிருக்கிறபடினால் அவனை மெல்ல மெல்ல தாவீது ராஜாவுக்கு பகையாளியாகவே மாற்றி விட்டான் இந்த அகிதோலேப். நிச்சயமாகவே ஒரு சபையை விழத்தள்ள வேண்டும் என்று சொன்னால் சபைக்குள்ளிருந்துதான் ஒரு மனிதனை சத்ரு எழுப்புவார். அப்படியாகவே தாவீது ராஜாவை விழத்தள்ளும்படியாக இந்த அகிதோலேப் அப்சலோமை தெரிந்து கொள்ளுகிறார். தன் விரலை கொண்டு தன் கண்ணை குற்றுவது போல். அப்படியாக எதற்காக இந்த பழுவாங்கும் இருதயம் இந்த அகிதோலேப்புக்கு இருக்கிறது என்று சொன்னால், தாவீது ராஜா வசப்படுத்திக் கொண்ட தவறான ஒரு மனைவியாகிய அப்சலோமை தெரிந்து கொள்ளும் போது உரியாவினுடைய மனைவி, அந்த உரியாவினுடைய மனைவி யார் என்று சொன்னால் இந்த அகிதோலேப்பினுடைய பேத்தி என்று சொல்லப்படுகிறது. உரியாவை கொன்று போடுகிறான். உரியாவினுடைய மனைவி தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். இந்த அகிதோலேப்புக்கு மிகவும் கோபமுடையவனாய் எப்படியாவது தாவீது ராஜாவை விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி, அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பழி வாங்கும் கூடிய எண்ணம் மாத்திரமல்ல, அது பகையாய் நினைத்து தாவீது ராஜாவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும், அவன் உருவத்தை குலைத்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டவன் இந்த அகிதோலேப் என்ற சொல்லப்படுகிற மனிதன். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உங்களை விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நல்ல சமாதானத்திலிருந்து, நல்ல ஆசீர்வாதத்திலிருந்து, நல்லபடிய ஆவிக்குரிய தன்மைகள் இருந்து விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி இங்க அகிதோலேப்பினுடைய ஆவிகள் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. மிக ஜாக்கிரதையாய் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மிக ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம். மிக தெளிவுள்ள ஞானமுடையவர்களாய் நாம் முன்னேறி கடந்து போக வேண்டியது நிச்சயம் அவசியம். இந்த அகிதோலேப்பினுடைய தெளிவாய் கண்டுபிடித்தது போல். காரணம் என்ன? தாவீது ராஜா கண்டுபிடிக்கவே இல்லை. யார் இதுக்கெல்லாம் காரணம்? என் மகையனா எனக்கு பகையாளியா, எனக்கு விரோதியா மாறுறாங்க, காரணம் யார் இதற்கெல்லாம் என்று சொல்லி கண்டுபிடிக்காம திகைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கண்டுபிடிக்கும்படியான யோசனை அவனுக்கு கடந்து வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் இங்க இந்த அகிதோலேப் என்று இவன் மாத்திரம்தான் இதுக்கு காரணம். என் மகனே எனக்கு எதிரியாய் மாறுவதற்கு இவன் தான் காரணம் என்று நினைத்து இப்படியாய் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான், இப்படியாய் ஜெபிக்கிறான். இந்த அகிதோலேப்புக்கு பைத்தியம் பிடிக்கும்படியாக ஒரு விண்ணப்பம் செய்கிறார் தாவீது. அப்படியே அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. அவன் போறான் ஒரு இடத்துல, தன் வீட்டை அறை வீட்டை பூட்டி கொண்டு அவன் போய் இப்படியாய் சொல்லி என்ன பண்றான், அங்க தூக்கிட்டு மரித்து போகிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும்
உன்னுடைய சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இங்க அகிதேலிப் என்கிற ஆவி நிச்சயமாய் சாகடிக்கப்படும். நீ செய்கிற விண்ணப்பம், உன் விண்ணப்பத்தை கூட்ட வேண்டும், உன் ஜபத்தை நீ கூட்ட வேண்டும், தேவ சமூகத்தில் நீ புலம்பி அழ வேண்டும், அந்த ஆவிகளுக்கு நீ கட்டளையிட வேண்டும். அந்த ஆவியே எந்த விதத்துல உன்னோடு கூட போர் செய்ய பிரயாசப்படுகிறதோ அந்த ஆவிக்கு நீ இப்படியாய் சொல்ல வேண்டும், அந்த ஆவிக்கு கட்டளையிட வேண்டும். உன்னை நான் என் ஆண்டவருடைய நாமத்தினால் உன்னை மேற்கொள்ளுகிறேன், உன்னை சபிக்கிறேன், உன்னை நான் ஜெயிக்கிறேன், ஜெயிக்க வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்லி அந்த அகிதேலிப்பினுடைய ஆவிக்கு நீ கட்டளையிட வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற, உங்களை விழுங்கும்படியாக, உங்களை தள்ளும்படியாக, உங்களை மேற்கொள்ளும்படியாக, உங்களுக்கு வியாதியை கொடுத்து உங்களை பலவீனர்களாக்கும்படியாக, உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்து உங்களை சோர்ந்து போகும்படியாக செய்யும்படியாக, உங்களுடைய உபத்திரத்தை கொடுத்து உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கும்படியாக இந்த அகிதேலிப்பின் ஆவி இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது. தாவீது ஜெபித்தது போல் நீ ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கேட்கிறார், கட்டளையிடும்படியாய் கேட்கிறார். இந்த அகிதேலிப்பின் ஆவி இந்த உலகத்தை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தின்படியே செய்து முடிப்பார்.